அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய 4வது கட்டுரை தமிழில் அறிவியல். இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் மனவை முஸ்தஃபா அவர்கள். மனவை முஸ்தஃபா அவர்கள் அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு பெரும் பணியாற்றிய தமிழறிஞர். இவர் அறிவியல் தமிழ் தந்தை என அழைக்கப்படுபவர். அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற துறை சார்ந்த 8 கலைச்சொல் அகராதிகளை வெளியிட்டவர். தொடர்ந்து பல துறைகளில் கலைச்சொல் அகராதிகளை வெளியிட திட்டமிட்டு பணியாற்றியவர். இவர் அறிவியல் தமிழ் அறக்கட்டளை என்னும் நிறுவனத்தை நிறுவி அறிவியல் தமிழ் பணியை தொடர்ந்து ஆற்றி வருபவர். இப்போது கட்டுரைக்குள்ளே போகலாம். அன்றைய தமிழன் என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகள். அறிவியல் சிந்தனை அறிவியல் அறிவையும் உணர்வையும் வளர்க்க அறிவியல் தமிழ் உருவாக வேண்டும் என கூற வேண்டிய அவசியமில்லை என்கிறார் ஆசிரியர். அறிவியல் தமிழ் மூலம்தான் அறிவியல் அறிவையும் உணர்வையும் வளர்க்க வேண்டுமென்றால் முந்தைய தமிழனுக்கு அறிவியல் சிந்தனை அறவே இல்லையா? அதை ஊட்டி வளர்க்க தமிழ்மொழி தவறிவிட்டதா என்ற கேள்விகளையெல்லாம் தொடுக்க நேரிடும். சங்ககால தமிழனும் அதற்கு முந்தைய தமிழனும் கூட அறிவியல் சிந்தனை வளத்தோடு திகழ்ந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய மேலை நாட்டு அறிவியல் சிந்தனையின் சுவடு கூட படாத சங்ககால தமிழரிடையே இருந்த அறிவியல் அறிவும் உணர்வும், அதிலும் குறிப்பாக வானவியல் பற்றி கொண்டிருந்த கருத்தும் சிந்தனையும் சில சமயம் நம்மை வியக்க வைக்கின்றன. நாம் வாழ்கின்ற இந்த நில உலகு பற்றிய தெளிவான சிந்தனைகள் சங்க தமிழர்களிடம் அழுத்தமாக படிந்திருந்தது என்பதற்கான சங்க பாடல்களினுடைய சான்றுகள் பலவற்றை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றை காணவும் முடிகின்றது. இந்த நில உலகானது மண், ஆகாயம், காற்று, தீ, நீர் ஆகிய பூதங்களால் ஆனது என்பதை மண்டினிந்த நிலமும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும்பூதத்து இயற்கை என்ற புறநானூற்று பாடல் வரிகள் இங்கே அவற்றை வரிசைப்படுத்தி காட்டுகின்றன. அதன் வளர்ச்சியாக வானத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து தீயும், தீயிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் தோன்றியதை கருவளர் வானத்து இசையிற் தோன்றி உருவரி வாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழும் ஊழியும் செந்தீ சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற் துன்முறை வெள்ள மூழ்கியார் தருபு உள்ளீடாகிய இரு நிலத்து ஊழியும் என்னும் பரிபாடல் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. நெருப்பு கோலமாக இருந்த பூமி குளிர்ந்து பனிப்படலத்தால் சூழப்பட்ட நிலை மாறி நிலம் தோன்றியது பற்றிய உலக எண்ணமும் அவை நிகழ பல ஆண்டுகள் ஆயின எனும் இன்றைய கருத்துகளோடு பொருந்தி வருவதை காணும்போது பழந்தமிழர் கொண்டிருந்த அறிவியல் அறிவும் உணர்வும் நம்மை வியப்பில் ஆழ்த்தவை செய்கின்றன. இங்கே பொருள் சுருங்கா இயல்பு பற்றி ஒரு உண்மையை நமது பழந்தமிழர் கண்டறிந்திருந்தனர். சான்றாக, ஒரு படி பாலையோ நீரையோ 3/4 படியாக சுருக்கி அளக்க இயலாது. நீர்ப்பொருளுக்கு சுருங்கும் தன்மை இல்லை. நீர்ப்பொருளின் இச்சுருங்கா இயல்பை அறிவியல் பூர்வமாக கண்டறிந்து கூறியவர் பாஸ்கல் என்னும் அறிவியல் அறிஞர். நீர்ப்பொருள் சுருங்கா இயல்பை, அதாவது நான் கம்ப்ரசபிலிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் என்பர். இந்த உண்மையை பாஸ்கல் கண்டறிந்து கூறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஔவையார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது என கூறிச் சென்றார். இங்கு ஆழ்கடல் என்பது ஆழ அமுக்கி என்னும் சொற்றொடர்கள் வேறொரு நுட்பமான அறிவியல் உண்மையை தெளிவாக கூறுகின்றன. அதாவது ஆழத்தை பொறுத்து நீரின் அழுத்தம் அதிகமாகும். இச்சொற்றொடர்கள் மூலம்
ஆழத்தை பொறுத்து அழுத்தம் மிகுகின்றது என்ற அறிவியல் உண்மையை ஔவையார் கூறுகிறார். உழவுத்துறையில் உரமிடுதல் ஒரு அத்தியாவசிய தேவையாகும். ஆனால் உரமிட்டபோது கிடைத்த பயனை விட மிகு பயனை உரமிடாமலே பயிர் பெற முடியும் என்கிறார் வள்ளுவர். நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்தி புழுதி பறக்க வெயிலில் விட்டிருந்தால் அந்நிலம் கதிரவனிடமிருந்து சக்தி பெற்று உரத்தினும் மேலான பயனை பெற்றுத்தரும் என்ற அறிவியலின் அடிப்படை உண்மையை தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் என்னும் குரல் மூலம் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். நிலத்தை பலமுறை உழுது புழுதி மண் போல ஆக்கினால் கதிரவனிடமிருந்து தேவையான நிலச்சத்தை பெறும். அதன் பிறகு அந்நிலத்தின் நல் விளைச்சலுக்கு ஒரு பிடி எரு கூட தேவைப்படாது என்ற அறிவியல் உண்மையை கூறுவதை காணுமிடத்து நம் முன்னோர் எந்த அளவுக்கு அறிவியல் சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் ஓரளவு உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சிலப்பதிகார பூம்புகார் நகரமைப்பும் முகில்தோய் மாடங்களும் களத்தினும் காலினும் தருவனர்க்கு ஈட்டி குலத்தின் குன்றா கொழுங்குடி செல்வர்களாக வாழ்ந்த தமிழர்கள் உலகெங்கும் வாணிபத்திற்கென செலுத்திய கப்பல்களும் அவற்றிற்கான தொழில்நுட்ப திறன்களும் இன்று இலக்கிய செய்திகளாக இருக்கின்றன. அவை பற்றிய அறிவியல் நூல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவை இன்று கிடைத்தில. எனினும் தமிழர் கப்பல் செலுத்தி மேற்கே ஐரோப்பா வரையிலும், கிழக்கே கம்போடியா வரையிலும், தெற்கே நியூசிலாந்து வரையிலும், வடக்கே சீனம் வரையிலும் சென்றதற்கான சான்றுகள் தொல்பொருள் செய்திகளாக இன்று நமக்கு கிடைக்கின்றன. சீனாவில் காண்டன் மாநகரில் பழந்தமிழர் பண்டகசாலை கண்டறியப்பட்டுள்ளது. பண்டகசாலை என்பது நாம் எடுத்து செல்லக்கூடிய பண்டங்களை ஓரிடத்தில் சேகரித்து அதை விற்றல் என்பதற்காக அமைக்கப்படுகின்ற இடம். அங்கே தமிழ்மொழி கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. தெற்கே நியூசிலாந்தில் மூழ்கி கிடந்த கப்பல் ஒன்றில் தமிழ் எழுத்துகள் பொறித்த கப்பல் மணி ஒன்று கிடைத்துள்ளது. மேற்கு ஐரோப்பா வரை தமிழர் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான பல ஆதாரங்கள் இன்று நமக்கு கிடைத்துள்ளன. கடல் கடந்த தமிழரின் அறிவியல் அறிவு பற்றி ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழன் தன் அறிவியல் அறிவை நுட்பத்திறனை கிழக்காசிய நாடுகளான கம்போடியாவில் ஆங்கோர் வாட் ஆலய அமைப்பிலும், இந்தோ சீன போரோபுதூர் படைப்புச் சிற்பங்களிலும் வெளிப்படுத்தியுள்ளதை உலகப் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர்கள் வியப்புடன் வெளிப்படுத்தியுள்ளனர் என்பது இக்கால தமிழர்களை வியப்பில் ஆழ்த்தும் செய்திகள் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமா, தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளில் ஐவனம் போன்ற தானியங்களை விவசாயம் செய்வதிலும் பயிரிடும் முறையிலும் நிலத்தை பயன்படுத்தி மழை நீர் அரிப்பில்லாது தடுப்பதிலும் தனித்திறமை பெற்றவர்களாக தமிழர்கள் பண்டு திகழ்ந்தார்கள். இந்த முறையை அவர் தம் வணிக நிமித்தத்திற்காகவோ அன்றி வேறு காரணங்களுக்காகவோ தாங்கள் சென்ற வெளிநாடுகளில் எல்லாம் பரப்பியுள்ளார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில் மலைப்பகுதிகளில் பயிரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்களே என்பதற்கான ஆதாரங்களை ஃப்ளமிங் போன்ற புகழ்பெற்ற ஜெர்மானிய பொறியியல் வல்லுநர்கள் ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இத்தகைய ஆற்றலை பெற்றிருந்த தமிழர்களின் நீரியல் நுட்ப அறிவை வணிகர்கள் மூலம் அறிந்த எகிப்து நாட்டின் ஃபாரோ மன்னன் தமிழ்நாட்டு நீரியல் கட்டுமான வல்லுநர்களை எகிப்து நாட்டிற்கு வரவழைத்து நைல் நதியில் அணைகளை ஆங்காங்கே கட்டச் செய்தனர். அதன் விளைவாகவே பாலைவனமாக காட்சியளித்த நைல் நதி பகுதி சோலைவனமாக மாற்ற முடிந்தது. இதனால் எகிப்தின் வளம் மட்டுமல்ல, அந்நாட்டின் வரலாறே அடியோடு மாறிவிட்டது என்பதை தக்க ஆதாரங்களுடன் ஜெர்மானிய பொறியியல் அறிஞர் ஃப்ளமிங் தன் நூல்களில் தெளிவாக கூறியிருக்கிறார். அடுத்து அறிவியல் உணர்வை விஞ்சிய சமய சிந்தனை என்பது பற்றி பார்க்கலாம். சமயங்களின் வளர்ச்சி போக்கு தமிழனின் வாழ்வில் பல மேடு பள்ளங்களையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியதன் விளைவாக காலப்போக்கில் இச்சிறப்புத்தன்மைகள் தேயத் தொடங்கின. இதற்கு காரணமாக இருந்தது சங்கம் மருவிய காலங்களில் வைதீக சமயமும் அதனைத் தொடர்ந்து தமிழகம் வந்த சமண பௌத்த சமயங்களும் மண்ணுலக வாழ்க்கையில் கருத்தை செலுத்த வந்த தமிழனை விண்ணுலகில் வாழ்வதாக கூறப்பட்ட தேவர்களின் வாழ்க்கை மீது ஆர்வமும் அக்கறையும் பிடிப்பும் கொள்ளச் செய்துவிட்டன.
ஐரோப்பியர் வருகையும் நம்மவர் நிலைமையும் ஆங்கிலேயர் இந்நாட்டிற்கு வந்து சேரும் வரை இந்நிலையே இருந்தது என கூறலாம். அதுவரை தமிழர் அறிவியலை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அறியாமையில் மூழ்கி கிடந்தனர் என்பதை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தன் நூலில் கீழ்கண்டவாறு விரித்துரைக்கிறார். ஐரோப்பியர் வருவதற்கு முன்னே விஞ்ஞான நூல்கள், அதாவது வான நூல்களை தவிர தமிழ் மொழியிலும் ஏனைய இந்திய மொழிகளும் இருந்தன இல்லை. எவையேனும் இருந்தனவென்றால் அவை உண்மைக்கு மாறான கற்பனை கதைகளாகத்தான் இருந்திருக்கக்கூடும். பால், தயிர், நெய், கருப்பஞ்சாறு முதலான 7 வகை பொருள்களால் நிரம்ப பெற்ற 7 கடல்கள் உள்ளன என்பதும், சகரனுடைய பிள்ளைகள் தோண்டியபடியால் சாகரம், அதாவது கடல் உண்டாயிற்று என்பதும், மலைகள் பண்டைய காலத்தில் சிறகுகளை பெற்று ஆகாயத்தில் இங்கும் அங்கும் விருப்பம் போல் பறந்து திரிந்து கொண்டிருந்தது. அவ்வாறு பறந்து கொண்டிருக்கும் போது அவர்களின் சிறகுகளை இந்திரன் வெட்டி வீழ்த்தியபடியால் அவை பறக்க முடியாமல் பூமியிலே விழுந்து நகர முடியாமல் ஆங்காங்கே கிடக்கின்றன என்பதும், பூமியை பாய்போல் சுருட்டி கொண்டு போய் ஓர் அசுரன் கடலுக்குள் ஒளித்து வைத்தான் என்பதும், இவை போன்ற கற்பனை கதைகளுமே நம்முடைய பண்டைய பூகோள நூல்கள் பூமியை சூரியன் சுற்றி வருகின்றதென்பதும், ராகு கேது எனும் பாம்புகள் சூரிய சந்திரர்களை ஒரு பகை காரணமாக விழுங்குவதால் சூரிய சந்திர கிரகணங்கள் உண்டாகின்றன என்பதும், தக்கனுடைய சாபத்தினால் சந்திரன் தேய்வதும் சிவனுடைய அருளினால் அது வளர்வதும் நேரிடுகின்றது என்பதும், இவை போன்றவைகளுமே நமது பண்டைகால வான சாத்திரங்கள். மேகம் கடலில் மேய்ந்து தண்ணீரை குடித்து வானத்திற்சென்று மழையாக பெய்கிறது என்பதும், இந்திரனுடைய கோபத்தினால் இடி மின்னல்கள் உண்டாகின்றன என்பதும், இவை போன்ற கற்பனைகளுமே பண்டைக்கால இயற்கை சாத்திரங்கள். இத்தகைய கற்பனை கதைகளை படித்து கேட்டும் பண்டைக்கால மக்கள் உண்மை உணராமல் மூடத்தனத்தில் ஆழ்ந்திருந்தனர் என்கிறார். ஐரோப்பியரின் தொடர்பு உண்டான பிறகு பாதிரிமார்கள் பாடசாலைகளை அமைத்து நமது நாட்டு சிறுவர் சிறுமிகளுக்கு ஐரோப்பிய வழக்கத்தை பின்பற்றி பாடங்களை போதிக்க முற்பட்ட பொழுது, எழுத, படித்தல், கணக்கு போடுதல் என்னும் 3உடன் மட்டும் நில்லாமல் பூகோள நூல், வான நூல், இயற்கை பொருள் நூல், க்ஷேத்திர கணிதம், தேச சரித்திரம் முதலிய விஞ்ஞான நூல்களையும் கற்பிக்கத் தொடங்கினார்கள். பாடசாலைகளில் இத்தகைய விஞ்ஞான நூல்களை போதிக்கத் தொடங்கியபடியால் தமிழில் இந்நூல்கள் எழுதப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. முதலில் பாதிரிமாரும் மிஷனரிமாரும் பின்னர் அரசாங்கத்தாரும் விஞ்ஞான நூல்களை தமிழில் எழுதி அச்சிட்டும் பிறரை எழுதும்படி தூண்டியும் இச்செய்கையில் பேருதவி செய்திருக்கிறார்கள் என கிறித்துவமும் தமிழும் என்னும் நூலில் கூறியுள்ளது சிந்தனைக்குரியதாகும். அடுத்த தலைப்பு, நிலை பெற்ற அன்றைய தமிழரின் அறிவியல் சிந்தனை. சமுதாய நோக்கில் அறிவியல் சிந்தனையிலும் சிறப்புமிகு காலமாக கருதி போற்றப்படும் சங்ககாலம் முதலாக இலக்கிய செய்திகளாக ஒரு சில அறிவியல் நுட்ப கூறுகளை இலைமறை காயாக ஆங்காங்கே காண முடிந்தாலும் அவை பற்றிய முழு நூல் ஏதும் கிடைத்ததாக தெரியவில்லை. பழைய இலக்கியங்களில் வானவியல் செய்திகள் சிறு குறிப்புகளாக செய்யுள்களிடையே காணப்படுவதோடு தனி நூல்களும் இருந்ததாக உரையாசிரியர்கள் மூலம் குறிப்பு கிடைக்கிறது. ஒருவேளை அந்த நூல்கள் கால வெள்ளத்தால் மறைந்து போயிருக்கலாம். அதே போன்று மருத்துவ செய்திகளை கூறும் சித்தர் இலக்கியங்கள் பல கிடைத்த போதிலும் அதனை பரிபாஷை அறிந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலையே உருவாக்கப்பட்டிருந்தது. இந்நுட்பம் அறிந்த ஒரு சில மருத்துவ குடும்பத்தினரே இத்தகைய மருத்துவ கல்வியை வழி வழியாக பெற முடிந்தது. இன்றும் கூட கோயில் கட்டுமான திறமையும் சிற்பம் வடிக்கும் திறனும் சில குடும்பங்களின் வழி வழியாக தொடரும் தொழில் திறமையாகவே இருந்து வருகிறது. அறிவியல் வளர்ச்சி வேகமும் பாரதியின் துடிப்பும் பற்றி அடுத்த கருத்துகள். கடந்த 50 ஆண்டுகளில் அசுர வேகத்தில் விஞ்ஞான மாற்றங்கள் சங்கிலி தொடர் போல எல்லா துறைகளிலும் நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு ஓரளவேனும் ஈடுகொடுக்கும் முறையில் நம் சிந்தனை போக்கிலும் அதற்கு ஆதாரணமான தமிழ் மொழியிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி அறிவியல் தமிழ் வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும். இல்லையெனில் காலம் நம்மை வெகுவாக பின்னுக்கு தள்ளி முன்னோக்கி சென்றுவிடும் என்பது திண்ணம். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களிலேயே அறிவியல் சிந்தனை போக்கு மிக்கவராக திகழ்ந்தவர் யார் என்றால் பாரதிதான். எதிர்கால தமிழ் மக்களின் அறிவியல் சிந்தனையிலும் வெற்றியிலும் மிகுந்த நம்பிக்கையுடையவராக திகழ்ந்தவர் பாரதி. தமிழ் மக்கள் அறிவியல் உணர்வும் அறிவும் பெற வேண்டும் என துடித்தவர். விடுதலை பெற்ற நம் நாடு எல்லா வகையிலும் வளர்ச்சி பெற்று வையகத்திற்கோர் முன் மாதிரியாக திகழ வேண்டும் என கனவு கண்டார். குறிப்பாக வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் இடையராது இழையோடி நிற்கும் அறிவியல் துறையில் எண்ணற்ற சாதனைகளை இயற்ற வேண்டும் என்பது
அவரது லட்சிய நோக்கு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என எதிர்கால அறிவியல் சாதனைகள் பற்றிய ஆசை கனவுகளை தம் பாடல்களில் ஆங்காங்கே சொல்லிச் செல்கிறார். தமிழின் பெருமையை பேசினாலே போதும், தமிழ் பற்றை வெளிப்படுத்திவிட்டோம், தமிழுக்கு ஆற்ற வேண்டிய கடமையையும் செய்துவிட்டோம் என தன் முதுகில் தானே தட்டிக்கொள்ளும் இக்கால விந்தை தமிழரிலும் வேறுபட்டவராக விளங்குபவர்தான் பாரதியார். காலவேகத்திற்கேற்ப எல்லா வகையிலும் ஈடுகொடுக்க இயலாமல் வளர்ச்சி குன்றை தமிழ் எங்கே பின்தங்கி விடுமோ என எண்ணி துடித்தவர். அதற்கு இடையூறாக இருக்கும் தடைகளை உடைத்தெறியும் தூண்டியவர். நம்மீது அழுத்தமாக படிந்துள்ள தூசி துடைக்கப்பட வேண்டும், இயன்றவரை பயனற்ற பழையவற்றை கழிக்க வேண்டும், புதியவற்றை புகுத்த வேண்டும் என துடித்தவர். வீணே பழம்பெருமை பேசி திரிவோரை நோக்கி மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை என்றார். இத்தகைய பழமை மனப்போக்கை சாடுவதோடு காலத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் முறையில் நாம் ஆற்ற வேண்டிய பணியை நினைவுறுத்தும் வகையில் பாவேந்தர் பாரதிதாசனார் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லிச் சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை, தகத்தாய தமிழை தாபிப்போம் வாரீர் என பயனுள்ள முறையில் பணியாற்ற அழைப்பு விடுத்தார். அனைத்து துறைகளிலும் அழுத்தமாக காலூன்றி வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக மேற்குலக மொழிகளெல்லாம் மின்னல் வேகத்தில் விரைந்து வளர்ச்சி பெற்று வருவதை கண்ணுறும் மற்றொரு எழுச்சி கவிஞர்தான் குலோத்துங்கன். தமிழுக்கு பின்னால் பிறந்த இளைய மொழிகளெல்லாம் அறிவியல் மொழிகளாக வலுவோடு வளரும்போது மொழிகளுக்கெல்லாம் மூத்த இனிய தமிழ்மொழி இப்போட்டியில் ஈடுகொடுக்க இயலாது எங்கே இழைத்து விடுமோ என எண்ணி மயக்குறுகிறார். அவர் கால வேகத்திற்கேற்ற நம் மொழியின் செயலின்மை கண்டு உலக வளர்ச்சி போக்கினின்றும் உதறி தள்ளப்பட்டு விடுவோமோ என அஞ்சும் ஆற்றாமை உணர்வை நம் முகத்தான் வெளிப்படுத்தி சிந்திக்க தூண்டுகிறார். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய விளையும் பாரதியார் அறிவியலின் துரித வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க இயலா நிலையில் தமிழ்மொழி பின்தங்கி எங்கே தாழ்ந்து விடுமோ என அஞ்சித் துடித்தார். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூதச் செயல்களின் நுட்பங்கள் கூறும். மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை. சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கில்லை. மெல்லத் தமிழெனிச் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கெய்திடலாமோ என தமிழ் மக்களை நோக்கி தமிழ்த்தாய் வருந்துவது போல பாடினார். இப்பாடலின் ஒவ்வொரு சொல்லிலும் தன் ஆதங்கத்தை, ஆசை கனவுகளை உணர்ச்சி கவிதைகளாக உள்ளத்தை தொடும் வண்ணம் வடித்து காட்டியிருக்கிறார் பாரதியார். இனியாவது தமிழர்கள் விழித்து கொண்டு அறிவியல் மொழியாக தமிழை வளர்க்க முற்படாவிட்டால் தமிழ் வளர்ச்சி என்பது தேய்பிரையாகவே போய்விடும் என்பது அவருடைய அச்சமாகவே காணப்படுகிறது. அறிவியல் பார்வை அன்றும் இன்றும் எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். எப்படி இருக்கிறது என்பதையும் காண்போம். அறிவியல் வளர்ச்சிக்கான மற்றொரு ஆக்கக்கூறு மக்களிடையே முகிழ்த்தல வேண்டிய அறிவியல் பார்வையும் அறிவியல் அணுகுமுறையும் ஆகும். பிற்காலத்தில் சமயச்சூழலுக்கு முற்றிலும் ஆட்பட்ட தமிழர்களிடம் இப்பண்பு குன்றியது. எதனையும் இதிகாச புராண அடிப்படையில் நோக்கும் போக்கே வளர்ந்தது. இதனால் அவன் வளர்ச்சி பாதையில் ஏராளமான மேடு பள்ளங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. அறிவியல் அணுகுமுறை, அறிவியல் பார்வை இவற்றின் சிறப்பான அடிப்படைத்தன்மையையும் வேறுபாட்டையும் நுட்பமாக விளக்குகிறார் டாக்டர் வாசே குழந்தைசாமி அவர்கள். அறிவியல் அறிவு வேறு, அறிவியல் பார்வை வேறு. அறிவியல் துறையினர் அனைவருமே அறிவியல் பார்வை கொண்டவர்கள் அல்ல. அத்துறையில் ஈடுபாடு கொள்ளாதவர்கள் அல்லது அதில் ஆழ்ந்த புலமை இல்லாதவர்கள் அனைவருமே அறிவியல் அணுகுமுறை இல்லாதவர்கள் அல்ல. ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அந்த அணுகுமுறை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் முழுமையாக உணரவில்லை. மேலை நாட்டினர் கடந்த 3 நூற்றாண்டுகளில் அடைந்த உயர்வுக்கும் அவர்களின் அணுகுமுறையும் ஒரு முக்கியமான அம்சமாகும். வளர்ச்சி பாதையில் கதவுகள் அடைப்படுவதும் திறப்பதும் பல சூழல்களில் நமது அணுகுமுறையை பொறுத்தது. காலத்திற்கேற்ற வளர்ச்சி, வளர்ச்சிக்கு உதவும் மாற்றங்கள், மாற்றங்களை வரவேற்கும் மனப்பான்மை, அது மலர்வதற்கேற்ற பார்வை, அந்த பார்வையின் அடிப்படையில் அமைந்த அணுகுமுறை ஒரு சமுதாயத்தின் முக்கியமான தேவையாகும் என்ற கருத்துகள் சிந்திக்க தூண்டுவனவாகும். இத்தகைய அறிவியல் பார்வையுடன் அணுகும் முறையுடனும் காலத்தை வெல்லத்தக்க வகையில் கருத்து கூறிய
தற்கால கவிஞர்களில் பாரதியே உயர்ந்து நிற்கிறார். மண்ணில் விண்ணை காணுதல். முதற்கண் விண்ணை நோக்கி வாழும் போக்கை மாற்றி மண்ணை நோக்கி வாழத் தூண்டுகிறார். விண்ணுலகால் பெற விரும்பும் அமர வாழ்வை மண்ணுலகிலே பெற வழிகாட்டுகிறார். அவரது வழியில் அமரநிலை என்பது இந்திய மண்ணில் பிறந்த மக்கட்கெல்லாம் கிடைப்பதாகும். எல்லோரும் அமரநிலை எய்தும் நல்வழியை இந்தியா உலகத்திற்களிக்கும், நம் இந்தியா உலகத்திற்களிக்கும் என்று கூறும் பாரதியின் உட்கிடக்கையை நன்கு உணர்ந்த கவிஞர் குலோத்துங்கன். அண்ணாந்து விண்ணுலகை பார்த்து பார்த்து அது சேரும் வழி தேடி அலைந்த நாட்டில் மண்ணே நம் சொர்க்கம் என்னும் மாற்றம் சொன்னான், மானிடர்கள் தேவர்களாய் வளர்க என்றான் என பாரதியின் உட்கிடக்கையை வெளிப்படுத்துகிறார் கவிஞர் குலோத்துங்கன். இந்தியா ஒரு வேளாண் நாடு. இங்கு மண்ணை நம்பி வாழும் உழவர் பெருமக்களே நாட்டு மக்கள் தொகையில் பெரும் பகுதி உள்ளனர். அவர்கள் வாழ்வு சிறக்க நீர்வளம் இன்றியமையாதது. ஆனால் நாடெங்கும் அவ்வளம் ஒரே சீராக இல்லை. சில பகுதி நிலங்கள் வானம் பார்த்த பூமியாக மழைக்கு ஏங்குகின்றன. சில பகுதி உள் சீரான நீர்வளத்தால் வளம் கொழிக்கும் நிலையை பெற்றுள்ளன. மற்றொரு பகுதி அடிக்கடி மிகைத்து வரும் நீர்ப்பெருக்கால் இடர்பட்டு அடையும் நிலை. சில பகுதி ஆறுகளில் பொங்கி வரும் பெரும் நீர்ப்பெருக்கு யாருக்கும் பயனின்றி கடலில் கலக்கும் நிலை. இத்தகைய முரண்பாடான நீரியல் போக்கினை மாற்றியமைக்க அறிவியல் அடிப்படையில் தீர்வு காண முற்படும் பாரதியார் இமயமலையிலிருந்து கங்கை நதியில் அடிக்கடி மிகைத்து ஓடி வரும் நீரை நீர் தேவையால் ஏங்கித் தவிக்கும் மத்திய பகுதியிலும் தென்னகத்திலும் ஆற்று வழி திருப்பி சமநிலை காண துடித்தார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என முழக்கம் செய்தார். ஆற்று வனத்தையும் நீர்ச்சிறப்பையும் வேண்டுமளவுக்கு பாடிய புலவர்களும் கவிஞர்களும் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் பொருளாதார சமச்சீருக்கு உதவும் வகையில் ஓடி வீணாகும் ஒரு பக்கத்து நீரை தேவையின் அடிப்படையில் மற்றொரு பக்கத்துக்கு கொண்டு சென்று வளமூட்ட வழிகாட்டிய விஞ்ஞான கவி பாரதி மட்டுமே. கங்கை காவிரி இணைப்பு திட்டமாக இன்று பேசப்படும் இத்திட்டத்தை விஸ்வேஸ்வரராவ் ஐயாவே சிந்திக்காத காலத்தில் தூர நோக்கத்தோடு அறிவியல் பார்வை கொண்டு நாட்டில் பொருளாதார சமத்துவத்தை அணுகிய கவிஞர் என்ற சிறப்புக்கு பாத்திரமாகிறார் நம் பாரதியார். அறிவியல் மறுமலர்ச்சி. ஆங்கிலேயர்கள் இந்நாட்டுக்கு வந்த பின்னர் அவர்கள் மூலம் வந்து சேர்ந்த இக்கால அறிவியல் புது புனைவுகள் இங்குள்ள சிந்தனையாளர்கள் மத்தியில் மறுமலர்ச்சி உணர்வுகளை தூண்டிவிட ஏதுவாயின. அதிலும் கடந்த 100 ஆண்டுகளில் அசுர வேகத்தில் விஞ்ஞான மாற்றங்கள் சங்கிலித் தொடர் போல வாழ்வியல் துறைகள் அனைத்திலும் நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு ஓரளவேனும் ஈடு கொடுக்கும் முறையில் நம் சிந்தனை போக்கிலும் அதற்கு ஆதாரமான தமிழ் மொழியிலும் மாற்றங்கள் பல ஏற்படுவது தவிர்க்க இயலாத ஒன்றாகும். இத்தகைய மாற்றத்திற்கேற்ப சமய அடிப்படையில் புராண இதிகாச இலக்கிய உணர்வில் திளைத்து கிடந்த புலவர்களும் எழுத்தாளர்களும் நூலாசிரியர்களும் விஞ்ஞான கூறுகளின் பால் சிந்தனையை செலுத்தி அறிவியல் அடிப்படையிலும் நூல்களை எழுதத் தொடங்கினர். இதன் மூலம் அறிவியல் தமிழ் என்னும் தனிப்பிரிவும் உருவாகி வளர்ந்து வளமடைய ஏதுவாயிற்று. ஒரு காலத்தில் இயற்றமிழாக இருந்தது. பின் இசைத்தமிழும் நாடகத்தமிழும் இணைய முத்தமிழாக முகிழ்த்தது. இஃது காலத்தின் தேவையால் எழுந்த வளர்ச்சியாகும். இன்றைய சூழலில் தமிழ்த்துறைகள் மேலும் விரிவடைந்து அறிவியல் தமிழ் என்னும் புது இயலும் இணைய நாற்றமிழாக 4 தமிழாக விரிந்து வளர்ந்துள்ளது. நாளை இஃது மேலும் விரிவடையலாம். இது காலத்தின் கையிலுள்ளது என கூறி இக்கட்டுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.